வெல்கம் டு கேசிபி டிவி. புதிய புதிய கட்சிகளின் உதயம், ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகளின் அறிக்கை, தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், உட்கட்சி பூசல்கள், கூட்டணிகளின் வியூகங்கள், 2021 ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கான திட்டங்கள்னு தமிழக அரசியல் களம் 2021 ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணப்பட்டு இருக்கு. அந்த வகையில அதிமுக பாஜக இடையே நீடிக்கிறதா கூட்டணி குறித்த சிக்கல்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில. 2021 ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக கட்சியினர் பரப்புரைய ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்வர் எடப்பாடியார் அவருடைய சொந்த தொகுதியில பரப்புரைய ஆரம்பிச்சாலும் அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போறாரு. பிரச்சார கூட்டத்திலும் அதிமுகவினர் கூட்டணியை ஏற்க மாட்டார்கள், மக்களின் நிலைப்பாடும் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக கட்சி கூட்டத்திலும் KP முனுசாமி போன்றவர்கள் தனியாவே நின்று போராடலாம்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்வர் எடப்பாடியார் தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியை தவிர பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லங்கிறதையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாரு. இவரு தான் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா அமைச்சர் ஜெயக்குமாரும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும் சொல்லியிருக்கிறாரு. பாஜக கிட்ட முதல்வர் வேட்பாளர் யாருப்பான்னு கேட்டா அது பாஜக தலைமை தான் முடிவு செய்யும் சொல்லியிருக்கிறாங்க. இது அதிமுக மீது நம்பிக்கை இல்லாத மாதிரியே தெரியுது. தமிழக அரசு என்ன சொன்னாலும் நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறதுங்கிற மாதிரி தடையை மீறி வேல் யாத்திரையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களை தமிழக அரசுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவினர். இப்ப அதிமுக பாஜக இடையே நீடிக்கிறத கூட்டணி குறித்த சிக்கல்கள் கேட்டா கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்ல முடியும். தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், பரப்புரைகள்னு 2021 ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் களை கட்டிட்டு இருக்கு. அதிமுக கட்சிக்குள்ள பல்வேறு வகையான உட்கட்சி பூசல்களும் நடந்துட்டு இருக்கு. இது 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்லுங்க, அதிமுக பாஜக கூட்டணி குறித்த சிக்கல்கள் முடிவுக்கு வருமா? அந்த முடிவு என்னவா இருக்கும்? உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம KCP டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.